கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை இந்த நேரத்தில் நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 46வது சங்கீதம் 4வது வசனம் 5வது வசனம். சங்கீதம் 46 4 5 வசனங்கள். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஒரு நிமிஷம் நம்ம இந்த வார்த்தைகளின் மேல கரங்களை வைத்து ஜெபம் பண்ணலாங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆவியானவர் கர்த்தாவே எங்களோடு கூட இடைபடுங்க. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த வார்த்தைக்குரிய ஆழத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 46 4வது வசனம் 5வது வசனம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த நதி கர்த்தருடைய வாசஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்குமா. அதாவது அவருடைய பிள்ளைகளை அது சந்தோஷப்படுத்தும், அவங்கள கனம் பண்ணும், அவங்களை உயர்த்தி வைக்கும், அவங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். அதை பார்க்கும்போது கர்த்தருக்கு சந்தோஷம், பரலோகத்துல ரொம்ப சந்தோஷம். அப்ப பாருங்க, தேவன் அது நடுவில் இருக்கிறார். அந்த நதி பாய்கிற இடத்துல தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அந்த நதி எங்கெல்லாம் பாயுதோ, யாருக்குள்ளாகலாம் அந்த நதி பாய்கிறதோ அவங்க அசையவே, அதாவது பிசாசானவன் எப்படி தொந்தரவு பண்ணாலும் அவங்க அசையாமல் நிலைத்திருப்பாங்க. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் நம்மளுக்கு நிறைய நேரத்துல தோணும் இல்லையா, இந்த நாள் எப்படி போக போகுது, இல்லை இந்த வாரம் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளாக பலவிதமான யோசனைகள், பயங்கள் வரும். கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு, தேவன் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்பாகவே தேவனுடைய சகாயம் அந்த நதிக்கு கொடுக்கப்படுமா. அப்ப பாருங்க, இந்த நதி எந்த நதி என்று சொல்லி பார்த்தோமானால், எசேக்கியேல் 47வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 47வது அதிகாரம் பாருங்க. 47வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. அப்ப கர்த்தர் அந்த நதியை காண்பிக்கிறார். அது பலிபீடத்திலிருந்து அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் எசேக்கியேலோட கரத்தை பிடித்து நடத்துகிறார். அப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நதியில மூழ்க மூழ்க பலவிதமான காரியங்களை எசேக்கியேல் அங்க பார்க்கிறதை நம்ம இந்த இடத்துல படிக்க முடியும். பாருங்க, முதலாவது கணுக்கால் அளவா இருந்தது, இடுப்பளவா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் நடத்தி கொண்டு போறாரு, கையை பிடிச்சு நடத்திட்டு போறாரு. அப்ப அப்படியே போக போக 5வது வசனத்துல, பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் நடக்கக்கூடாத நதியாயிருந்தது, தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அப்ப கேட்கிறாரு, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்பி நடத்தி கொண்டு போனார். அப்படியே நதியில போக போக நம்ம வெளியே எங்கேயும் பார்க்க மாட்டோம், சுத்தில இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா தண்ணிக்குள்ள நடக்கிறோம், பயமா இருக்கும். அப்ப நம்ம தண்ணியவே பார்த்து நடக்கிறோம். அப்ப ஆவியானவருக்குள்ளாக அப்படியே மூழ்க 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 நமக்கும் தெரியாம நதியோரத்துல அந்த கரையில நிறைய ஆசீர்வாதங்கள் நாமே பார்க்கல. நம்ம என்ன பண்றோம், அந்த பரிசுத்த ஆவியானவர்ல நிறையணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளை, வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முழு ஃபோக்கஸ் அப்படியே அந்த நதியிலேயே இருக்குது. ஏன்னா இன்னும் ஆழம் அப்படிங்கும்போது, அப்படி நம்ம போய்கொண்டே இருக்கும்போது அழகா இந்த இடத்துல எவ்வளவு அழகாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அவர் திரும்பி நடக்க பண்ணாராம். அப்படி திரும்பி பாருப்பா, நீ இப்படி ஒவ்வொரு 1000 முழம் நீ நடந்து வந்தல்ல, அதை நீ திரும்பி பாரு. அந்த நதியோரத்துல நீ பார்க்காத நிறைய காரியங்கள் இருக்கு, அதை நீ திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்ப பாருங்க, அந்த இடத்துல என்ன இருக்குது, 7வது வசனம். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. வெகு திரளான விருட்சங்கள்.
அதாவது அவர் பார்க்கல, கவனிக்கல. அந்த நதியையே பார்த்து கொண்டு அதில் நடக்கிறார். இன்னும் ஆழம், இன்னும் ஆழம், இன்னும் கர்த்தர் எவ்வளவு கூட்டிக் கொண்டு போறாரோ அவ்வளவு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவர் பார்த்து அப்படி நடக்கும் பொழுது அதனுடைய 2 கரைகளிலும் ஏராளமான விருட்சங்கள், திரளான விருட்சங்கள் இருந்ததாம். அதோடு கூட பாருங்க, வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. 9வது வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, நீ இந்த நதியில வந்த இல்லையா, இத கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இதற்கு சகாயம் பண்றாரு. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இதுல நடுவுல இருக்கிறாரு, இது அசையாது. அப்படி நீங்க வர வர நீங்களே பார்த்திராத அநேக காரியங்கள், ஏராளமான திரளான விருட்சங்கள், எல்லாமே கனி தருகிற மரங்கள் 2 கரையிலையும் இருந்துதான். அதோடு கூட கர்த்தர் சொல்றாரு, இப்ப இந்த நதி உனக்குள்ளாக வந்துடுச்சு, நீ நீச்சலால மூழ்கிட்ட. இப்ப இந்த நதி பாய்கிற நீ எங்க போனாலும் அங்க இருக்கிற ஜீவ பிராணிகள் எல்லாம் பிழைத்து கொள்ளும். அந்த இடத்துல எல்லா திரளான கனிகளும் உண்டாகும். அதோடு கூட, அதாவது மரித்து போகிற சூழ்நிலையில இருக்கிறதுக்கு கூட ஜீவன் உண்டாகும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நான் பாருங்க அந்த 9வது வசனம் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும், யாவும் பிழைக்கும். நீ எங்கெங்கெல்லாம் போறியோ உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்துல, நீ வேலை செய்கிற இடத்துல, உன் நண்பர்கள் மத்தியில எல்லா காரியமும் பிழைக்கும். ஒரு சில காரியங்கள் நம்ம யோசிப்போம், ஐயோ இது எப்படி நடக்க போறது, என்ன முடிவாக போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து கொண்டிருப்போம். அந்த நதி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த ஜீவ பிராணிகள் எல்லாம் பிழைக்குமா. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இப்ப அந்த நதியில ஏராளமான மச்சங்கள், நமக்கு ஆசீர்வாதமான வரங்கள், கனிகள் எல்லாம் வருமா. அதோடு கூட பாருங்க, இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பாருங்க, நிறைய தேவ மனிதர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். டிஎல் மூடி அவரை குறித்து வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் அப்படி நடந்து போனாலே எல்லாருக்குள்ளாக அந்த பாவ உணர்வு அடைவாங்களாம். அவர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாருன்னா போய் அப்படி சீட்டில் உட்கார்ந்தாருனாலே அந்த பாகியில் இருக்க எல்லாத்துக்குள்ளாகவும் பாவ உணர்வு வந்து எல்லாரும் வந்து முழங்கால் போட்டு தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்களாம். அப்போ பாருங்க, ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமானது, விலையேற பெற்றது ஆத்தும ரட்சிப்பு தான், ஆத்தும மீட்பு. அப்போ அது அப்படி இலவசமாக கிடைக்குது. நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கும் பொழுது எங்கெல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் சுகவீனப்பட்டு பலவீனப்பட்ட காரியங்கள் இருக்குதோ அதெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமா. அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த நதியில இருக்குது. இந்த நதி நமக்குள்ளாக வரணும்னா கண்டிப்பா நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். அதற்கு கூட நான் ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்க. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனோடு கூட வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எப்போ, என்னிடத்தில் ஒருவன் அன்பாக இருந்தால் என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுவான். கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறது தான் நம்ம கர்த்தர் மேலே காண்பிக்கிற அன்பு. நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்குதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்னென்னலாம் விருப்பமோ அதை நாமளும் செய்வோம். அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை நம்ம தவிர்ப்போம், அட்லீஸ்ட் அதையாவது செய்வோம். அந்த மாதிரி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாக நம்ம கர்த்தர் மேல அன்பா இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்துறோம். அப்படி செய்யும் பொழுது பிதாவும் குமாரனும் நம்மோடு வந்து வாசம் செய்வாங்க. அப்ப கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, வாக்கு தத்தம் பண்ணின ஆவியானவர். கர்த்தர் வாக்கு பண்ணிட்டு போனவர். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். நம்ம இப்படி கர்த்தர்ல அன்பா இருக்கும் போது, கிறிஸ்து இயேசுவில அன்பா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அதோடு கூட பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணுமா அப்படின்னா ஒரு அழகான ஒரு வசனம் அந்த இடத்துல இருக்குது.
எசேக்கியேல் 46வது அதிகாரம் பாருங்க. 46வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் கூட வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அதிபதி தன் குமாரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தால் அது அவன் குமாரருடையதாய் இருக்கும். அது சுதந்திர வீதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும். அதிபதி தன்னுடைய குமாரனுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தா அது அவனுடைய பங்கு. அதுவே 17வது வசனம், அவன் தன் ஊழியக்காரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தானே ஆகில் அது விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுடையதாயிருந்து பின்பு திரும்ப அதிபதியின் வசமாய் சேரும். அதன் சுதந்திரம் அவன் குமாரருக்கே உரியது, அது அவர்களுடையதாயிருக்கும். அப்ப எப்படி பாருங்க, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு போனார், நான் போறேன், தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்போ அந்த தேற்றரவாளனை நம்ம பெற்று கொள்ளணும் அப்படிங்கிறதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறது. அந்த தேற்றரவாளன் வரும் பொழுதுதான் அந்த நதி நமக்குள்ளாக பாய்கிறது. அப்படி இல்லாம நம்ம அப்படி ஓரமா ஒதுங்கி நின்னோம்னா கர்த்தர் சொல்றாரு, சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா கர்த்தர் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் இப்ப நம்மளே நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா வழியில போகும்போது யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம கிட்டதான் இவ்வளவு இருக்கே, ஒரு ரூபாய் ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதுல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடும். அதோட அவங்களுடைய ஷேர் முடிஞ்சது. அதை போல கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனர். அப்ப நம்ம அவர்கிட்ட போய் கேட்கும்போது, எனக்கு சுகம் வேணும், பலன் வேணும், ஜீவன் வேணும், கொஞ்சம் கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் கொடுத்துருவார். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பனர். ஆனா அது நமக்கு நிரந்தரமாய் நம்முடைய சுதந்திரமாகணும்னா நாம் அவருக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் ஆகணும். அப்படி ஆகணும்னா என்ன நமக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவரே அந்த அடையாளம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, நம்ம இப்ப படித்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். எங்க போறோமோ அங்க ஒரு விடுதலை, எங்க போறோமோ அங்க கனிகள் உண்டாகும், எங்க போறோமோ அங்க ஒரு உயிர் உண்டாகும், ஜீவன் உண்டாகும், மரித்து போன காரியங்கள் உயிரடையும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அந்த நதிக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதனால அந்த நதி கர்த்தருடைய வாசஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். நம்ம நல்லா இருந்தோம்னா கர்த்தருடைய உள்ளம் குளிரும். உள்ளம்